நந்தினி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சரி. அது என்ன சார் கையில? இதுவா? முதல்ல நீ ஏந்திரி நந்தினி. சார் இது ஆச்சரியமா இருக்கு. ரூம்குள்ள வரும்போது சரக்கு பாட்டிலோட வருவீங்க, இன்னைக்கு அர்ச்சனை பையோட வந்திருக்கீங்க. நீங்களா இப்படி? எல்லா நேரமும் மனுஷன் அப்படியேவா இருக்க முடியும்? அப்புறம் சார் இந்த அர்ச்சனை பை ஏது சார்? ஐயா கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுத்தாங்களா? ஐயா இல்ல. வேற யாரு? கல்யாணம் என்ன? அப்ப நீ கடைசி வரைக்கும் என்ன அந்த லிஸ்ட்ல சேர்க்கவே மாட்டல்ல? என்ன சார் சொல்றீங்க? இது நீங்க கொண்டு வந்ததா? அப்படின்னா கோயிலுக்கு போயிருந்தீங்களா? ஆமா ஆமா, வர வழியில ஒரு கோவிலை பார்த்தேன். ஏதோ மனசுல தோணுச்சு, டக்குன்னு அப்படியே காரை நிறுத்திட்டு உள்ள போயிட்டேன். பொதுவா வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா கோவிலுக்கு போய் வேண்டுவாங்கல்ல. அதே மாதிரி உனக்கு சீக்கிரம் சரியாகணும்னு நினைச்சு அப்படியே அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லி அர்ச்சனை தட்டு கொண்டு போய் கொடுத்தா அவரு என்னென்னமோ கேக்குறாரு. என்னென்னவோ கேக்குறாரா? ஆமா, என்னது ஏதோ ராசி ராசிங்கிறாரு, நட்சத்திரங்கிறாரு. ஓ ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவரு அப்போ உடனே என்னோடது சொல்ல சொன்னாரு. அதுவும் எனக்கு தெரியாதா? அதான் கடைசியில என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ சாமி பேர்ல பண்ணலாமான்னு கேட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன். அங்கிருந்து தான் இந்த விபூதிலாம் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, உன்னோட ராசி நட்சத்திரம்லாம் என்ன? தனுஷ ராசி, உத்திராட நட்சத்திரம். ஓ, தனுஷ ராசி உத்திரா நட்சத்திரமா? தனுஷ ராசி உத்திரா நட்சத்திரம். ஓகே, தனுஷ ராசி உத்திரா நட்சத்திரம். ஃபைன், இனிமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, என்னோட தெரியுமா? சரி சரி, ஓகே. என்ன என்ன அப்படி பாத்துக்கிட்டே இருக்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தனியா கோயிலுக்கு போனதே இல்லையா சார்? ஆமா, நான் போனதே இல்ல. நான் எதுக்கு போறேன்? யாராச்சும் இதே மாதிரி கூப்பிட்டா நான் போவேன். தனியாலாம் போனதே இல்ல நந்தினி. இப்ப மட்டும் எப்படி சார்? எப்படின்னா, அதான் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் சாமி கிட்ட சொன்னா கொஞ்சம் அவரோட ரூட்ல போய் உன்னை கொஞ்சம் சீக்கிரமா குணப்படுத்துவாருல்ல. அப்போ நிஜமாவே எனக்காக தான் கோயிலுக்கு போனீங்களா? வேற எதுக்கு போறேன்? அப்சல்யூட்லி கம்ப்ளீட்டா உனக்காக மட்டும்தான் போனேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா விஜய் எங்க? ஆளைய காணும். மொட்டை மாடிக்கு போன் பேச போயிருக்காங்க. ஓ சரி, நீ படுத்துக்கிறியா? சரி வா. அக்கா, நான் சினிமால தான்க்கா பார்த்திருக்கேன். சாமி வர்றதுன்னா இதானாக்கா? எப்படி ஆவேசமா ஆடுறான், கையில அருவாள் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ, டைனிங் டேபிள் மேல ஏறி அந்த குதிக்கிறான்க்கா. அக்கா, பொதுவா பூஜை ரூம் கிட்ட தானே சாமி வரும், இது என்ன கிச்சன்ல எல்லாம் வருது? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானே இன்னும் அந்த படபடப்பு அடங்காம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உனக்காவது வெறும் படபடப்பு மட்டும்தான். எனக்கு பசியில கையெல்லாம் பிடிச்சி இழுக்குதுமா, அப்படி ஒரு பசி. அக்கா சொல்லுடி. அக்கா சொல்லேண்டி. எனக்கு ஒரு டவுட். என்ன? கல்யாணம் சொன்னால நான் போற வரைக்கும் யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு அவ்வளவுதானே பயமுறுத்தினால, அது நிஜமாவே நடந்துருமாக்கா? ஐயோ, இவ ஒருத்தி. ஏய், நான் ஒண்ணு பண்றேன். நான் அம்மாக்கு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ, மாதவி சொல்லு. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? மா, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுமா. பசிக்குதா? ஏன், சாப்பிட வேண்டியதானே? அக்கா, ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. மா மா
அம்மா உப்பு சப்பு இல்லாம எப்படிமா சாப்பிடுறது? சரி, ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிடலாமேன்னு சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு உட்காந்தா இந்த கல்யாணம் இருக்கான்லம்மா, திடீர்னு அவனுக்கு சாமி வந்த மாதிரி ஆடி எங்களை பயங்கரமா திட்டுறாமா. அப்படியே அருவாளை வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறாமா. என்னடி சொல்ற? ஆமாமா, அவன் அருவாள் எடுத்து குத்துவன் வெட்டுவன்லாம் குதிக்கிறாமா. நாங்க 2 பேரும் அப்படி பயந்து போய் செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டோம். நானே பயந்துட்டேன்னா ரொம்ப பாத்துக்க. முக்கியம் போங்க. மா, அந்த கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனைனே தெரியலமா. அவன் கிட்ட கேட்டாலும் எதையும் சமைச்சு தர மாட்டான். அதையும் மீறி சமைச்சு தரானா அந்த சாம்பார்ல பல்லி எல்லாம் போட்டு தராமா. ஏம்மா ஞாபகப்படுத்துற? சரி, இவன் தொல்லை வேண்டாம் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அப்படி சாமி வந்து என்னென்னமோ கண்ணா பின்னாடி ஆடிட்டு இருக்காமா. சாமி பேரை சொல்லி சாமி ஆடுறாமா. எங்களால எதுவுமே பண்ண முடியலமா. மா, அது மட்டும் இல்லம்மா, வாங்கிட்டு வந்த சிக்கன் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாமா. இங்க இருந்து நான் போற வரைக்கும் யாராவது நான்வெஜ்ல கை வச்சா நடக்கிறதே வேற அப்படின்னு எங்களை மிரட்டுறாமா. காலையில இருந்து நாங்க 3 பேரும் எதுவுமே சாப்பிடலமா. ரொம்ப பசிக்குதுமா. சரி, நான் வர வழியிலே மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி கொண்டு வரேன். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம், சரியா? மட்டன் பிரியாணி. ஓகேமா. அப்ப அவனுக்கு எப்படி சாமி வருதுன்னு நானும் பாக்குறேன். ஓகே ஓகே, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரமா வந்துருங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வை. டேய் கல்யாணம், இப்ப வரப்போறது பெரிய சாமிடா. நீ ரொம்ப குட்டி சாமி. அந்த சாமி இப்ப வந்து என்ன ஆட்டம் போடுதுன்னு பாடுறா நீ. வாங்கப்பா சாப்பிட ரெடியா. கல்யாணம் ஐயா. நார்மலா தான் இருக்கானா? சொல்லுங்கய்யா. இது எத்தனை? ஒண்ணுங்கய்யா. இது 3ங்கய்யா. சாமி எல்லாம் மலையேறிடுச்சுல. பாரு ஐயா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே ஐயா. புரியலையா? சரி, புரியாமையே இருக்கட்டும். உட்காருங்க. ஐயா, சாமி கீமின்னு சொல்றீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலையே. டேய் நடிக்காதடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க 3 பேரையும் சிக்கனே சாப்பிட விடாம என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தேன். டேபிள் மேல ஏறி நாக்க கடிச்சிட்டு ஆண்டியாடா. நானா ஐயா? நான் எங்கய்யா செஞ்சேன்? நானே வெந்த கஞ்சி குடிச்சிட்டு வேகாத வெயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை போய் நான் அப்படி செய்வேனா? நீங்க யாரு? எனக்கு முதலாளி ஐயா. என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கான்?